வீடியோவில் நம்ம வந்துட்டு ஒரு ஸ்டோரி பார்க்கலாம். இதுவும் வந்து ஆஸ் யூஷுவல் ஃபஸ்ட்டு ஃபுல் ஸ்டோரி தமிழில் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து மீனிங்ஸ் வந்து பார்க்கலாம். இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸோட மீனிங்ஸ் ஹிந்தியில் கொடுத்துருக்கேன். அப்புறம் சென்டென்ஸ் பை சென்டென்ஸாக வந்துட்டு ஹிந்தியில் ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட் ஸ்டோரி பார்க்கலாம். தங்கமான மனசு அல்லது தங்க மனசு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு வள்ளல் பணக்காரர் இருந்தார். அவர் தன் வாசலுக்கு வரும் ஒவ்வொரு வசதி இல்லாதவருக்கும் உதவி செய்து வந்தார். அவரின் அதிகப்படியான தாராள மனப்பான்மையின் காரணத்தினால் அவரை மக்கள் தங்கமான மனசு என்று சொல்ல தொடங்கினர். ஒரு நாள் சொர்க்கத்தில் உட்கார்ந்திருந்த தெய்வங்கள் அவரின் தாராள மனப்பான்மையை சோதித்து பார்க்க முடிவு செய்தனர். அவரை எந்த நிலைக்கு கொண்டு வர முடிவு செய்தனர் என்றால், யாருக்கும் எதுவும் கொடுக்க அவருக்கு தகுதி இருக்காது. அதாவது அவரை எந்த மாதிரி ஒரு இது கொண்டு வரணும்னா அவருக்கு எந்த தகுதியும் இருக்காது. அதாவது யாருக்கும் எதுவும் கொடுக்குற அளவுக்கு வந்து அந்த தகுதியே இல்லாத மாதிரி செஞ்சிருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க. தெய்வங்கள் திருடர்கள் போல் மாறு வேடம் எடுத்து அந்த பணக்காரரின் வீட்டிற்கு சென்று அவரின் அனைத்து செல்வத்தையும் கொள்ளையடித்து விட்டனர். சிறிது நேரத்திற்கு பிறகு ஒரு தெய்வம் ஒரு பிச்சைக்காரரின் உருவத்தில் அந்த நபரின் வாசலுக்கு போய் சேர்ந்து அவரிடம் உணவு கேட்க தொடங்கினார். பணக்காரரிடம் அந்த சமயம் அவர் சாப்பிட்டிருந்த ஒரு ரொட்டி துண்டு தான் சாப்பிட இருந்த ஒரு ரொட்டி துண்டு தான் இருந்தது. அவர் தெய்வத்திற்கு அந்த துண்டை கொடுத்து விட்டார். அதாவது பிச்சைக்காரர் ரூபத்தில் இருக்க தெய்வத்துக்கு அந்த துண்டை கொடுத்து விட்டார். அவரின் கருணையால் தெய்வங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர்னு சொன்னோம்னா கரெக்டாக இருக்கும். அவர்கள் அவரின் அனைத்து செல்வத்தையும் திருப்பி கொடுத்து விட்டனர். இதுதான் வந்து ஸ்டோரி. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் மீனிங்ஸ் பார்த்துக்கலாம், இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸோடது ஹிந்தியில். அதுக்கப்புறம் சென்டென்ஸ் பை சென்டென்ஸாக வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம். தங்கம், ஸ்வர்ண. ஓகே, தங்கம் அப்படின்னா ஸ்வர்ணம். இதயம் அல்லது மனசு அப்படின்னா ஹிருதய். ஆக்சுவலாக வந்து இந்த ஹிருதய் அப்படின்னா எக்ஸாக்ட் மீனிங் வந்து இதயம் தான். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து மனசு அப்படின்னா தங்கமான இதயம்னு சொல்கிறத விட நம்ம வந்து தங்கமான மனசு அப்படின்னு தமிழில் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த அர்த்தத்தில் இதை கொடுத்துருக்கேன். ஓகே, ஆக்சுவல் மீனிங் வந்து பார்த்தோம்னா ஹிருதய்க்கு வந்து இதயம். வள்ளல் அப்படின்னா வந்து பரோபகாரி. ஓகே, பணக்கார மனிதர். பணக்காரர் அப்படின்னா தனி வியக்தி. தன் அப்படின்னா வந்து வெல்த் அப்படின்னு அர்த்தம், செல்வம் அப்படின்னு அர்த்தம். தனி அப்படின்னா பணக்காரர் அப்படின்னு அர்த்தம். ஸோ பணக்கார வியக்தி அப்படின்னா பணக்கார மனிதர் அப்படின்னு அர்த்தம். ஓகே, சிம்பிளாக ஒரே வேர்டில் சொல்லணும்னா பணக்காரர். தனி வியக்தி, வெல்தி மேன். ஓகே, தன்னுடைய அப்படின்னா அப்னே. கதவு அல்லது வாசல் அப்படின்னா துவார். ஒவ்வொரு அப்படின்னா ஹர். வசதி இல்லாதவர், நெருக்கடி நிலையில் இருப்பவர் அப்படின்னா வந்து ஜரூரத் மந்த். ஜரூரத் அப்படின்னா வந்து தேவை அப்படின்னு அர்த்தம். ஜரூரத் மந்த் அப்படின்னா தேவை இருக்கிறவங்க அப்படின்னு, நீடி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான். உதவி செய்வது அப்படின்னா சகாயத்தா கர்ணா. அதிகப்படியான தாராள மனப்பான்மை அப்படின்னா அத்தியதிக் உதார்த்தா. மக்கள் லோக். சொல்ல தொடங்குவது அப்படின்னா கெஹனே லக்னா. தெய்வங்கள், கடவுள்கள் அப்படின்னா வந்து தேவதா அப்படின்னா தெய்வம் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல ப்ளூரல் இருக்குது, தேவதாவும் அப்படின்ற மாதிரி சென்டென்ஸில் வரணுங்கிறக்காக நான் இப்படி கொடுத்துருக்கேன். சோதித்து பார்ப்பது அப்படின்னா பரீட்சா லேனா. பரீட்சா அப்படின்னா டெஸ்ட். ஸோ டெஸ்ட் பண்ணுறது. ஓகே, பரீட்சா லேனா. முடிவு செய்வது நிஷ்சய் கர்ணா. நிலை ஸ்திதி. கொண்டு வருவது லானா. திட்டமிடுவது யோஜனா பனானா. யோஜனா அப்படின்னா பிளான் போடுறது. ஓகே, பிளான் போடுறது, யோஜனா பனானா. யாருக்கும் அப்படின்னா கிசிக்கோ. ஒன்றும் அல்லது எதுவும் அப்படின்னா குச்பி. தகுதி இல்லாமல் இருப்பது அப்படின்னா யோகியனா ரஹனா. ஸோ தகுதி இல்லாமல் போயிடுறது அப்படின்ற மாதிரி சொல்கிறது. திருடன், சோர். மாறுவேடம் எடுப்பது வேஷ் தாரன் கர்ணா. வேஷ் அப்படின்னா நம்ம தமிழில் வந்து வேஷம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதான். ஸோ
ஸோ வேஷம் கட்டிட்டு வர்றது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இது. வேஷம் அப்படிங்கிறதுக்கு ஹிந்தியில் வந்து வேஷ், வேஷ் தாரன் கர்ணா, அதாவது மாறு வேடம் எடுத்துக்கிறது, மாறு வேடம் போட்டுக்கிறது அப்படின்னு. வீடு அப்படின்னா மகான், மகான். அனைத்து அப்படின்னா சாரி, சாரி. செல்வம் தன் தௌலத், தன் தௌலத். ஸோ இது வந்து எப்படின்னா தன் தௌலத் அப்படின்னு சேர்த்து சொல்லுவாங்க. தன் தௌலத் ரெண்டுமே வந்து வெல்த் தான். அது வந்து சேர்த்து சொல்லும்போதும் இதுதான். தனித்தனியாக பார்த்தீங்கன்னாலும் அது வெல்த் அப்படின்ற மீனிங் தான் வரும். ஓகே. கொள்ளையடிப்பது அப்படின்னா லூட்டுலேனா, லூட்டுலேனா. சிறிது நேரத்திற்கு பிறகு அப்படின்னா குச் தேர் பாத், குச் தேர் பாத். பிச்சைக்காரர் பிகாரி, பிகாரி. வந்து சேருவது அல்லது வருவது அப்படின்னா பहुंचना, பहुंचना. போய் சேர்வதுக்கும் பहुंचना தான். இந்த இடத்துல வந்து சேர்வதுன்ற மீனிங்கில் சென்டென்ஸ் வர்றதுனால அது ஒன்று மட்டும் கொடுத்துருக்கேன். அதாவது டு ரீச் அப்படின்னு அர்த்தம். உணவு போஜன், போஜன். கேட்க தொடங்குவது அப்படின்னா மாங்கனே லக்னா, மாங்கனே லக்னா. கேட்பதுன்னா மாங்கனா. அதாவது கேள்வி கேட்பது அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன் மாதிரி ஏதாவது கேட்குறோம் அப்படின்னா அது பூச்சுனா அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து மாங்கனா அப்படின்னா வந்து கேட்டு பெற்றுக்கொள்வது, வாங்குவது அந்த மாதிரி. ஓகே, மாங்கனா. ஸோ கேட்க துவங்குவது அப்படின்னு லக்னான்றதை போட்டு சொல்கிறோம், மாங்கனே லக்னா. அந்த சமயம் உஸ்ஸமை, உஸ்ஸமை. ரொட்டி துண்டு, ரொட்டி அப்படின்றது ஹிந்தியில் வந்து ரோட்டி அப்படின்னு சொல்லுவோம். நம்ம தமிழில் ரொட்டியுமோ, அவங்க ரோட்டி அப்படிம்பாங்க. ஸோ ரொட்டி துண்டு அப்படின்னு தமிழில் சொல்லும்போது ஹிந்தியில் வந்து ரோட்டி கா டுக்கடா, ரோட்டி கா டுக்கடா. கருணை தயாலுதா, தயாலுதா. மகிழ்ச்சி அடைவது பிரசன்ன ஹோனா, பிரசன்ன ஹோனா. திருப்பி கொடுப்பது வாபஸ் கர்னா, வாபஸ் கர்னா. ஸோ இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் வேர்ட் மீனிங்ஸ். இப்போ நம்ம வந்து சென்டென்ஸ் பை சென்டென்ஸாக ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம். ஒரு வள்ளல் பணக்காரர் இருந்தார். வள்ளல் அப்படின்னா என்ன படித்தோம், பரோபகாரி அப்படின்னு படித்தோம், அதை யூஸ் பண்ணுறோம். ஸோ ஏக் பரோபகாரி और धनी व्यक्ति था. ஸோ இது வந்து நம்ம தமிழில் வந்து இப்படி எழுதுவோம், இங்கிலீஷில் ஹிந்தியில் வந்து நம்ம ஆர் அப்படிங்கிறத சேர்த்திக்குவோம். ஓகே. ஏக் பரோபகாரி தனி வியக்தி தா அப்படின்னு சொன்னால் தப்பாயிருமானா அப்பவும் தப்பெல்லாம் கிடையாது. யூஸ்வலாக ஆர் அப்படின்றத சேர்த்திக்குவோம், அவ்வளோதான். ஏக் பரோபகாரி और धनी व्यक्ति था. அவர் தன் வாசலுக்கு வரும் ஒவ்வொரு வசதி இல்லாதவருக்கும் உதவி செய்து வந்தார். வ அப்னே துவார் பர் ஆனே வாலே. ஸோ ஆனே வாலே அப்படின்னா வந்து வருபவர்கள் அப்படின்னு அர்த்தம். ஓகே. வ அப்னே அவர் தன்னுடைய வாசலுக்கு. ஸோ வாசலுக்கு அப்படின்னு சொல்லும்போது துவாருக்கோன்னு சொல்லக்கூடாது, துவார் பர். இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சு தான் ஆகணும். ஓகே. ஸோ அவர் தன்னுடைய வ அப்னே துவார் பர் ஆனேவாலே வருகின்ற ஒவ்வொரு அப்படின்றதுக்கு வந்து ஹர். ஓகே. ஹர் ஜரூரத் மந்த். ஓகே. வசதி இல்லாதவருக்கு அப்படின்ற போது ஜரூரத் மந்த் கி சகாயத்தா கர்த்தாத்தா. ஸோ அவங்களுக்கு உதவி செஞ்சார். ஸோ கி மதத் அண்ட் சகாயத்தா ரெண்டோட மீனிங்கும் ஒன்று தான், உதவி செய்கிறது தான். அப்போவுமே வந்து அந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணும்போது நம்ம கீ அப்படிங்கிறது முன்னாடி போட்டு பேசணும். எப்படி வந்து உபயோக் கர்னா இஸ்தமால் கர்னாக்கு முன்னாடி கா போட்டு பேசுவோமோ அதே மாதிரி வந்து உஸ்கி மதத் கி, இஸ்கி மதத் கி, உஸ்கி சகாயத்தா கி, அந்த கீ அப்படின்றத போட்டு ஃப்ரேம் பண்ணுவோம். அதனால தான் இங்கே கீ சேர்த்திருக்கோம். ஓகே. வ அப்னே द्वार पर आने वाले हर ज़रूरतमंद की सहायता करता था. ஸோ அவர் வந்து உதவி செய்வார் அப்படின்ற செய்து வந்தார், செய்து கொண்டு இருந்தார், அந்த மாதிரி. ஹி யூஸ்ட் டு ஹெல்ப் அப்படிங்கிறது தான் இந்த சென்டென்ஸ். அவரின் அதிகப்படியான தாராள மனப்பான்மையின் காரணத்தினால் அவரை மக்கள் தங்கமான மனசு என்று சொல்ல தொடங்கினர். உஸ்கி அத்தியதிக் உதார்த்தா கே காரன். ஸோ அளவு கடந்த அந்த தாராள மனப்பான்மை. ஓகே. உஸ்கி அத்தியதிக் உதார்த்தா கே காரன் உசே லோக், லோக் அப்படின்னா மக்கள், அவரை மக்கள் ஸ்வர்ண ஹிருதய் கஹனே லகேத்தே. ஸோ அவரை வந்துட்டு தங்கமான மனஸ்காரர் அப்படின்னு சொல்ல தொடங்குறாங்க. ஸோ கஹனே லகேத்தேன்னா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவரை வந்து அட்ரஸ் பண்ணுறதே வந்து தங்கமான மனஸ்காரன்னு எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. அட்ரஸ் பண்ணுறதில்ல, அவரை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் சொர்க்கத்தில் உட்கார்ந்திருந்த தெய்வங்கள் அவரின் தாராள மனப்பான்மையை சோதித்து பார்க்க முடிவு செய்தனர். ஏக் தின் ஸ்வர்க் மே பைட்டே தேவதாவும். ஸோ ஒரு நாள் ஏக் தின் சொர்க்கத்தில் உட்கார்ந்திருந்த, ஸ்வர்க் மே பைட்டே தேவதாவும். ஸோ இது வந்து பாஸ்ட் டென்ஸ், அதனால நே இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஸோ நிஷ்சய் கியா. ஸோ நிஷ்சய் கியா அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ். ஸோ அதுக்கு தான் இந்த நே. ஓகே.
ஸோ நிறைய பேர் வந்து இந்த நே யூசேஜ் பற்றி கேட்டே இருக்கீங்க. பாஸ்ட் டென்ஸ் தரவாக இருந்தீங்கன்னா நான் இதை எப்படி இந்த நே வருதுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து பார்த்தோன்னா நே வந்து எப்பவுமே வேர்புக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து நே சில இடங்களில் போடுவோம், சில இடங்களில் போட மாட்டோம். ஓகே, ஸோ நே இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இடங்களில் வந்து சப்ஜெக்ட் கூட தான் நே போடுவோம். வேர்ப் வந்து சேஞ்ச் ஆகுறதோ ஆகாதோ அப்புறம் தான் தெரியும். ஓகே, நே போட்டோம்னா வேர்ப் சப்ஜெக்ட் கூட நே சேர்த்துட்டோம்னா வேர்ப் வந்து மாறாது. ஸோ பாஸ்ட் டென்ஸ்க்கு ஆக்சுவலாக 2 ஃபார்ம்ஸ் இருக்குது ஹிந்தியில். ஓகே, அதை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இந்த சென்டென்சஸ் எல்லாம் ஈஸியாக இருக்கும். ஓகே, एक दिन स्वर्ग में बैठे देवताओं ने उसकी उदारता, அவருடைய இந்த கருணை, அந்த தாராள மனப்பான்மை, உஸ்கி உதாரத்தா கி பரீட்சா, பரீட்சாங்கிறது ஃபெமினைன் டேர்மாக கன்சிடர் பண்ணுறோம், அதனால தான் கீ போட்டிருக்கோம். ஸோ உதாரத்தா கி பரீட்சா, ஆக்சுவலாக ரீ வந்து இந்த ரீ வந்திருக்கணும். ஓகே, பரீட்சா லேனேக்கா நிச்சய் கியா, ஸோ அவரை வந்து டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. एक दिन स्वर्ग में बैठे देवताओं ने उसकी उदारता की परीक्षा लेने का निश्चय किया. அவரை எந்த நிலைக்கு கொண்டு வர முடிவு செய்தனர் என்றால் யாருக்கும் எதுவும் கொடுக்க அவருக்கு தகுதி இருக்காது. ஸோ எந்த நிலைமைக்கு வந்து அவரை கொண்டு வரணும்னு முடிவு பண்ணாங்கன்னா அவருக்கு வந்து யாருக்குமே உதவி செய்ய முடியாது, அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு அவர் கூட வந்து நிறுத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. உசே ஐசி ஸ்திதி, ஸோ ஸ்திதி அப்படின்னா சிச்சுவேஷன் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஃபெமினைன் டேர்மாக கன்சிடர் பண்ணால் ஐசி அப்படின்னு யூஸ் பண்ணோம். उसे ऐसी स्थिति में लाने की योजना बनाई. ஸோ लाने की योजना இது வந்து ஃபெமினைன் டேர்ம், அகெயின் வந்து கீ யூஸ் பண்ணுறோம். उसे ऐसी स्थिति में लाने की योजना बनाई की. ஸோ என்றால் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அதுதான் இது. ஓகே, என்று என்றாலுக்கெல்லாம் வந்து கீ போடுறோம். ஸோ இது வந்து ஃபெமினைன் டேர்ம்ஸுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுற கீ பார்த்தோம்னா இது, இதே வந்து என்று அப்படின்றதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இது ஷார்ட் கீ யூஸ் பண்ணோம். ஓகே, கீ वर्ब, இந்த இடத்துல वर्ब அப்படிங்கிறது யாருன்னா அந்த தங்க மனசுக்காரர் தான். किसी को कुछ भी देने योग्य ना रहे, किसी को कुछ भी, ஸோ யாருக்கும் எதுவுமே கொடுக்கக்கூடிய யோக்கியம் அவருக்கு இருக்காது, அந்த தகுதி அவருக்கு இருக்காது அப்படின்ற மாதிரி. ஸோ எந்த மாதிரி நிலைமை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க, அவருக்கு தகுதியே இருக்கக்கூடாது, யாருக்கும் எதுவுமே கொடுக்க முடியாத அளவுக்கு கொண்டு போகிற அந்த எதுவுமே கொடுக்க முடியாத அளவுக்கு அந்த தகுதியை கொண்டு வந்து வச்சிடுறாங்க. அதாவது இவரே கஷ்டப்படுற மாதிரி கொண்டு வந்து விட்டுறாங்க. தெய்வங்கள் திருடர்கள் போல் மாறுவேடம் எடுத்து அந்த பணக்காரரின் வீட்டிற்கு சென்று அவரின் அனைத்து செல்வத்தையும் கொள்ளையடித்து விட்டனர். தேவதாவும் நே சோரோं का वेश धारण किया. ஸோ கடவுள்கள் வந்து இங்கே பார்த்தோம்னா நே, அகெயின் இது பாஸ்ட் டென்ஸ், அதனால நே இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ தாரன் கியா வேஷம் எடுத்தார்கள், பாஸ்ட் டென்ஸ், எதை எடுத்தார்கள், யார் எடுத்தார்கள், அந்த மாதிரி மேட்ச் பண்ணி பார்க்கணும். ஓகே, देवताओं ने चोरों का वेश धारण किया और उस धनी व्यक्ति के मकान पर जाकर उसकी सारी धन दौलत लूट ली. लूट लियाன்னு இந்த இடத்துல நான் சொல்லலாமான்னா தாராளமாக சொல்லலாம். ஓகே, தன் தௌலத் வந்து யூஸ்வலாக ஃபெமினைன் டேர்மாக வந்து கன்சிடர் பண்ணுறோம், அதனால தான் சாரி அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் இங்கே லூட்லி அப்படின்னு சொல்கிறோம். லூட்லியான்னு சொன்னீங்கனாலும் பெரிய தப்பு ஒன்றும் கிடையாது, தாராளமாக யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி இடங்கள் வரும்போது மட்டும் பாஸ்ட் டென்ஸாகவே இருந்தாலுமே ஃபெமினைன் டேர்மை தொடர்ந்து வரும்போது இந்த லீ, தி, கீ, அதாவது கியான்னு வந்துச்சுன்னா கீ அப்படின்னு போடுவோம், பெரிய கீ போடுவோம், அதாவது ரைட் சைடில் இப்படி போடுற கீ. அடுத்தது அதாவது ரைட் சைடில் சொல்லி சொல்கிறீங்கன்னா இந்த கீ போடுவோம், கீயாக்கு பதிலாக இந்த கீ போடுவோம் ஃபெமினைன் டேர்மாக இருந்தது அப்படின்னா பாஸ்ட் டென்ஸில். இதே வந்து தியா அப்படிங்கிறதுக்கு வந்து தி அப்படின்னு போட்டு அது வந்து பெரிய தி போடுவோம், அந்த மாதிரி தான். ஸோ இது வந்து லியா அப்படிங்கிறதுனால லீ அப்படின்னு போடுறோம். கஷ்டமாக இருந்ததுன்னா எல்லாத்துக்குமே அந்த லியா, தியா, கியாவே போட்டுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. தேவதாவும் நே சௌரோं का वेश धारण किया. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வேஷம் எடுத்துக்கிறாங்க திருடர்கள் மாதிரி. அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா உஸ் தனி வியக்தி கே மக்கான் பர் ஜாக்கர், மக்கான் மே ஜாக்கர் அப்படின்னு சொல்லாமன்னா தாராளமாக சொல்லலாம். ஓகே, உஸ் தனி வியக்தி அந்த பணக்கார நபரின் வீட்டிற்கு, ஓகே, அந்த பணக்கார நபரின் வீட்டிற்கு சென்று ஜாக்கர் உஸ்கி சாரி தன் தௌலத், தன் தௌலத்னா வந்து செல்வங்கள் அப்படின்னு அர்த்தம், செல்வம் அனைத்தும் சொல்கிறதுக்கு சாரி. ஸோ இது வந்து ஃபெமினைன் டேர்ம், அதனால சாரின்னு போடுறோம். உஸ்கி, ஸோ இந்த இடத்துல உஸ்கி சாரி தன் தௌலத் லூட்லி. சிறிது நேரத்திற்கு பிறகு ஒரு தெய்வம்
ஒரு பிச்சைக்காரரின் உருவத்தில் அந்த நபரின் வாசலுக்கு போய் சேர்ந்து அவரிடம் உணவு கேட்க தொடங்கினார். சிறிது நேரத்திற்கு பிறகு, ஸோ குச் தேர் பாத், ஓகே, குச் தேர் பாத் ஒரு தெய்வம், ஏக் தேவதா ஒரு பிச்சைக்காரரின் உருவத்தில், ஏக் பிகாரி கே ரூபமே, ரூபத்தில் அப்படின்னு உருவம்னு சொல்லுவோம், அவங்க வந்து ரூபத்தில் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த ரூப் தான் அது. ஸோ அவங்க நம்ம வந்து ரூபத்தில் அப்படின்னு சொல்லுவோம், அவங்க வந்து ரூப் அப்படிம்பாங்க, ரூப். ஸோ ரூப்புமே, ரூபத்தில் இல் சவுண்டுக்கு மே சேர்த்திக்கிறோம். குச் தேர் பாத் ஏக் தேவதா ஏக் பிகாரி கே ரூப் மே உஸ் வியக்தி கே துவார் பர், ஓகே, அந்த நபரின் வாசலுக்கு, உஸ் வியக்தி கே துவார் பர், ஸோ துவார் பர் ஜா பஹுஞ்சே அப்படின்னா போய் சேர்ந்தாரு. ஸோ பஹுஞ்சா அப்படின்னு சொன்னோம்னா சேர்ந்தாருன்னு வரும். இது வந்து ஜா பஹுஞ்சேன்னா போய் சேர்ந்தாரு அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, போய் சேர்ந்து. ஸோ அதுக்கப்புறம் வந்து அகெயின் நம்ம வந்து சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வேர்பை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஹிந்தியில் வந்து பார்த்தோம்னா ஜா பஹுஞ்சே ஆர் அப்படிங்கிறத போட்டு அடுத்த என்ன ஆக்ஷன் நடந்துச்சுன்னு சொல்கிறோம். உஸ்ஸே போஜன் மாங்கனே லகே, அவரிடம் உணவு கேட்க தொடங்கினார். कुछ देर बाद एक देवता एक भिखारी के रूप में उस व्यक्ति के द्वार पर जा पहुंचे और उससे भोजन मांगने लगे. பணக்காரரிடம் அந்த சமயம் அவர் சாப்பிட இருந்த ஒரு ரொட்டி துண்டு தான் இருந்தது. பணக்காரரிடம். ஸோ தனி வியக்தி கே பாஸ், அந்த என்னிடம் உன்னிடம்னா கே பாஸ்ன்னு படிச்சிருக்கோம் இல்லைங்களா, அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் இங்கே. ஸோ அதை தான் யூஸ் பண்ணுறோம். தனி வியக்தி கே பாஸ், அந்த சமயம் அப்படின்னா உஸ் சமை, அவர் சாப்பிட இருந்த ஒரு ரொட்டி துண்டு. ஒரு ரொட்டி துண்டு அப்படின்னா ரோட்டி கா ஏக் ஹி டுக்கடா தா. ஸோ உஸ் சமை ரோட்டி கா ஏக் ஹி டுக்கடா தா. ஸோ ஒரு ரொட்டி துண்டு தான் இருந்துச்சு. அதை வந்து அவர் என்ன பண்ண வச்சுருந்தா ஜிஸ்ஸே வ கானே ஹி ஜா ரஹா தான். ஸோ அவர் வந்து சாப்பிட அதை தான் வச்சுருந்தாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஜிசே வ கானே கானே ஹி ஜா ரஹா தான், அதை சாப்பிட வச்சிருந்த போது இவர் போய் உணவு கேட்டார்றாரு. அவர் தெய்வத்திற்கு அந்த துண்டை கொடுத்து விட்டார். உஸ்னே, ஸோ அகெயின் பாஸ்ட் டென்ஸ், அதனால நே இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். உஸ்னே தேவதா கோ உஸ் டுக்கடா தே தியா. உஸ்னே உஸ் தேவதா கோ வ டுக்கடா தே தியா. ஸோ இந்த இடத்துல வந்து வஹ் அப்படின்னு சொல்கிறது போல உஸ் டுக்கடா அப்படின்னு சொல்லணும், தாராளமாக அப்படி சொன்னோம்னாலும் மேட்ச் ஆகும். ஓகே, உஸ் டுக்கடா தேதியா வ டுக்கடா தேதியான்னு சொன்னோம்னாலும் ஓகே தான். அவரின் கருணையால் தெய்வங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து அவர்கள் அவரின் அனைத்து செல்வத்தையும் திருப்பி கொடுத்து விட்டனர். அவரின் கருணையால், உஸ்கி தயாலுதா சே. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் ஆல் சவுண்ட். ஸோ தமிழ் ஆள் அப்படின்னு சொன்னதுன்னா ஹிந்தியில் சேர்த்துன்னு படிச்சிருக்கோம் இல்லைங்களா ப்ரப்போசிஷன்ஸில், அதுதான் இங்கே யூஸ் பண்ணுறோம். உஸ்கி தயாலுதா சே. ஸோ தயாலுதா அப்படின்றது ஃபெமினன் டேர்ம், அதனால உஸ்கி. அவரின், ஸோ அதாவது அவருடைய கருணையால், ஓகே, தெய்வங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து, தேவதா பகுத் பிரசன்ன ஹுயே, ஓகே, சாரி தேவதா கன் அப்படின்னா வந்து தெய்வங்கள் அனைத்தும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இது வந்து தேவதா கன். ஸோ தேவதா கன் பகுத் பிரசன்ன ஹுயே. ஸோ நம்ம பாருங்கள் மகிழ்ச்சி அடைந்து அவர்கள். ஸோ இந்த இடத்துல ஒரு ஆக்ஷன் கம்ப்ளீட்டாக இன்னொன்று தொடங்குது. தமிழ் எப்படி எழுதுவோம், ஹிந்தியில் வந்து ஆர் அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ முதல்ல வந்து அந்த இவரோட தயாளுத்துவை பார்த்து தெய்வங்கள் எல்லாம் வந்துட்டு சந்தோஷப்படுறாங்க, முடிஞ்சது. அடுத்தது வந்து ஆர் இன்ட்ரடியூஸ் பண்ணி அடுத்த பார்ட்டு, அவர்கள் அவரின் அனைத்து செல்வத்தையும் திருப்பி கொடுத்து விட்டனர். உன்ஹோனே, ஓகே, உன்ஹோனே உஸ்கி சாரி தன் தௌலத் வாபஸ் கர்தி. ஸோ பாருங்கள் இந்த கர்தி. ஸோ இந்த இடத்துல தியா அப்படின்னு எழுதலாமா அப்படின்னா தாராளமாக எழுதிக்கலாம். தன் தௌலத் வந்து ஃபெமினின் டேர்ம், அதனால நம்ம வந்து இந்த இடத்துல கர்தி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நான் கர்தியான்னு சொல்லாமன்னா தாராளமாக சொல்லலாம். அப்போ இந்த தியா எப்படி வரும்னா இப்படி ரைட் சைடில் சுழிச்சுட்டு போல லெஃப்ட் சைடில் சுழிச்சுட்டு யா சேர்த்திக்கணும், இந்த யா வரும். ஓகே, குட். ओके, उसकी दयालुता से देवतागण बहुत प्रसन्न हुए और उन्होंने उसकी सारी धन दौलत वापस कर दी. வாபஸ் கர்தி, தேதின்னு சொல்லலாம்னாலும் அப்படியும் சொல்லலாம், கர்தினாலும் ஒன்று தான். வாபஸ் தேதியான்னு சொன்னீங்கனாலும் ஓகே தான், வாபஸ் கர்தியான்னு சொன்னீங்கனாலும் ஓகே தான். ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்டோரி. இப்போ வந்து நம்ம ஒரு ஒரு சென்டென்ஸாக பார்த்தோம் இல்லைங்களா, அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே ஸ்டோரியாக பார்க்கலாம். स्वर्ण हृदय. एक परोपकारी और धनी व्यक्ति था. वह अपने द्वार पर आने वाले हर ज़रूरतमंद की सहायता करता था.
उसकी अत्यधिक उदारता के कारण उसे लोग स्वर्ण हृदय कहने लगे थे। एक दिन स्वर्ग में बैठे देवताओं ने उसकी उदारता की परीक्षा लेने की निश्चय किया और उसे ऐसी स्थिति में लाने की योजना बनाई कि वह किसी को कुछ भी नहीं देने योग्य न रहे। देवताओं ने चोरों का वेश धारण किया और उस धनी व्यक्ति के मकान पर जाकर उसकी सारी धन दौलत लूट ली। कुछ देर बाद वह कुछ देर बाद एक देवता एक भिखारी के रूप में उस व्यक्ति के द्वार पर जा पहुँचे और उससे भोजन मांगने लगे। धनी व्यक्ति के पास उस समय रोटी का एक ही टुकड़ा था जिसे वह खाने ही जा रहा था. அதாவது खाने ही जा रहा था அப்படின்னா அப்படியே சாப்பிட போயிட்டு இருந்தார். அதாவது வாயில் வைக்கும்போது அந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். उसने देवता को वह टुकड़ा दे दिया. उसकी दयालुता से देवतागण बहुत प्रसन्न हुए और उन्होंने उसकी सारी धन दौलत वापस कर दी. ஓகே, தேவதாகன் அப்படின்னா தெய்வங்கள் அனைவரும், தெய்வங்கள் எல்லாம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கணும். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம இவ்வளோ வேர்ட்ஸ் புதுசாக பார்த்துருக்கோம். அதை எப்படி சென்டென்ஸாக வரும்போது அது எப்படியெல்லாம் சேஞ்ச் பண்ணணும்னு பார்த்துருக்கோம். முக்கியமாக வந்து பாஸ்ட் டென்ஸ் சென்டென்சஸ் கன்ஃபியூசிங்காக இருந்தால் ஃபஸ்ட்டு அந்த பாஸ்ட் டென்ஸை வந்து 2 ஃபார்ம் இருக்குது அந்த சிம்பிள் பாஸ்ட்டில். அது ரெண்டையும் வந்து ஃபஸ்ட்டு தரோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு அந்த கன்ஃபியூஷன் உங்களுக்கு இருக்காது. ஏன்னா வந்து சில இடங்களில் ஏன் வந்து கியா தியான்னு வருது, சில இடங்களில் வந்துட்டு போலா போலின்னு மாற்றிட்டு இருக்குமே, அது ஏன் அப்படின்றது அந்த பாஸ்ட் டென்ஸில் தரோவாக இருந்தால் தான் இது ஈஸியாக இருக்கும். ஓகே, இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சாப்டர் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். See you in the next video. Until then, thank you. Bye bye.